ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா climate இப்படி தான் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் க்ளவுடியாக இருக்குது, ஒரு நாள் நல்ல வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நமக்கு சும்மாவே ஏதாவது நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தான் தோணும். அஃப்கோர்ஸ் இப்பயும் அதான் மைண்டில் ஓடுது. ஏதாவது எங்கேயாவது போய் பஜ்ஜி போண்டா ஏதாவது டீ நல்லா சூடாக குடிக்கலாமா அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி நம்ம ஏன் வெளியில் போகிறோம், நம்ம மாடிக்கு போகலாம். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நானும் என்னோடய கார்டனிங்கை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்து. அண்ட் இன்றைக்கி நம்ம மாடியில் போயிட்டு நம்ம மாடியில் தேடுவோம், நமக்குன்னு ஏதாவது மாடியில் சாப்பிட இருக்காதானே. இந்த கிளைமேட்டை பாருங்களேன், இதை பார்த்தா எங்கேயாவது சென்னை மாதிரியா தோணுது. நிஜமாங்க வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. சரி வாங்க, நம்ம மாடியில் என்ன இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி முதல்ல தேடுவோம். இன்றைக்கி நமக்கு என்ன ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸ்வீட் கார்ன், தட் இஸ் பேபிகார்ன். பேபிகார்ன் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்குது. அண்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேபிகார்னோட வளர்ப்பு முறை, நடவு முறை, என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ எல்லாருமே என்கிட்ட கேட்குறது சீட்ஸ் எங்கேருந்து வாங்குறீங்கன்ட்டு. அண்டு சீட்ஸ் வாங்குறது, இது நடவு முறை, இதை பற்றி ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சீடு எல்லாமே பயோகார் வெப்சைட்டில் வாங்கினேன். அண்டு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுதான் சீட் ட்ரே. ஸோ இதிலோட நடவு முறையை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ஆஃப்டர் 30 days எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் கார்ன் இப்படி வளர்ந்துருக்கும். இதுதான் அந்த ஸ்வீட் கார்னோட நாற்று. அந்த ரூட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கீழே எப்படி வளைஞ்சு போயிருக்குன்ட்டு. இப்போ அதை எடுத்து நம்ம டைரெக்டாக ஒரு 12x18 க்ரோ பேக்கில் நம்ம அப்படியே பிளான் பண்ண போகிறோம். ஸோ பிளான் பண்ணி 30 days கழித்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்வீட் கார்ன் இப்படி பச்சை பசேல் நல்ல செழிப்பாக வளர்ந்து நிற்கும். 90 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சோளக்கதிர் அப்படியே மணியாக வெளியில் நிற்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அண்டு ஸ்வீட் கார்ன் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இது எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ பண்ணலாமா, அடுத்த வாரம் பண்ணலாமான்ட்டு. ஸோ இந்த இலைகள்லாம் என்றைக்கு நல்லா வளர்ந்து காயுதோ அது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. பார்த்தது போதும், இதுக்கு மேலே முடியாது. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 7 இருக்கும். ஆல்ரெடி ஒன்று நான் ட்ரையல் எடுத்து சாப்பிட்டுட்டேன். கார்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்கோம். பட் ஆனால் அது கீழே ஒன்று வளர்ந்துட்டுருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ ஒன்று எடுத்தோம். பட் அது கீழே இங்கே ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் வீக்குக்கு இது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று நெக்ஸ்ட் வீக் வெளியில் வரும். ஸோ கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கார்ன் வச்சேன்.
அதுலேருந்து இப்போது எடுத்தது 8 எடுத்திருக்கேன். அது போக ஒரு 3 ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி 7 ஸ்வீட் கார்ன் நம்ம எடுத்துருக்கோம். ஒன்று ஆல்ரெடி நான் காலையிலே எடுத்து ட்ரையல்னு பேரில் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்வீட் கார்ன் விளைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே ஒன்று ஒன்றா லேயராக உரிக்கும் போது கிளைமேட் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது நமக்கு சாப்பிட தோண தான் செய்யும். ஓகே, என்ன வெங்காயத்தோட மோசமாக இருக்கும் போல இருக்குது, உரிக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஆல் ரைட், ஸ்வீட் கார்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த பஞ்சு மாதிரி முடி மாதிரி இருக்குல்ல, இதில் இந்த வெளியில் இந்த பட்டு காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படியே பிச்சு போட்டுருங்க, இந்த காஞ்சி இருக்கிறத. அண்ட் மீதி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா பச்சை பசேல்னு. ஸோ மீதி இருக்குல்ல இந்த பஞ்சு மாதிரி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரிச் இன் ஃபைபருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரெக்டாக ஃபைபர் கண்டென்ட் நமக்கு வேறு எதுலேயும் கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, கொஞ்சம் க்ரன்ச்சியாக மறக்குன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்மளோட கார்ன் வந்துருச்சு வெளியில். இதையும் நீங்கள் இப்போ டைரெக்டாக சாப்பிட்றலாம். சீரியஸாங்க, வீட்டில் வளர்க்குறதுனால நோ தெரில, டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஸோ மீதி இருக்க கார்னு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக. அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 கார்ன் செடி வச்சேன். 5லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 12 பீஸ் ஹார்வெஸ்ட் ஆகுது. அண்ட் ஹார்வெஸ்டிங் டைம் பார்த்திங்கன்னா அரவுண்டு 130 to 150 days ஆஃப் டைம். முன்னும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை, ஜஸ்ட் டெய்லி தண்ணி விட்டால் போதும், நல்லா ஸ்பீடாக வளருது. ஓகே, நம்ம எப்படியோ நமக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம எப்போவுமே ஒரு மெசேஜ் சொல்லுவோம்ல நம்ம வீடியோவில். மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி எல்லாருமே நம்ம சண்டை போட்டுட்ருக்கிறது வந்து ஓகே, யார் இன்றைக்கி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன், யார் இன்றைக்கி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றா ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றா அப்படின்ட்டு. பட் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெஜிடேரியனான்றது உங்கள் நெக்ஸ்ட் 2 மினிட்ஸில் தெரியும். நாம் இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டுட்ருக்கிறது நிறையாவே ஹைப்ரிட் கலந்துருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு 20 years பேக் நீங்கள் வந்து ஒரு காய்கறி கடைக்கு போனீங்கன்னா எல்லா காய்கறி நீங்கள் வாங்குவீங்க. ஆஃப்கோர்ஸ் அதில் எல்லா காய்கறியும் ஒரு பையில் போட்டு தருவாங்க. அண்டு தக்காளி வாங்கும்போது மட்டும் அது தனியாக ஒரு பேக்லேயோ ஒரு பார்சலாகவோ கட்டி தருவாங்க. அண்ட் இன்றைக்கி நீங்கள் ஒரு காய்கறி கடையில் போய்ட்டு எல்லா காயோடு சேர்ந்து தக்காளி வாங்கும்போது எல்லாத்தையும் ஒரே பேக்கில் போடுவாங்க. இன்ஃபேக்ட் தக்காளியை கீழே போட்டு மேலே காயை கூட போடுவாங்க. ஏன் என்னைக்கா யோசிச்சுருக்கீங்களா? ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக கொடுத்தாங்க, இன்றைக்கி எல்லா காயோடு சேர்த்து போடுறாங்கன்ட்டு? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி உடஞ்சிது, ஒரு 2-3 நாளைக்கு மேலே தாங்காது. ஆனால் இன்றைக்கி வர தக்காளி அதுக்கு மேலே எவ்வளோ வெயிட்டு போட்டாலும் தாங்குது. அது 1 வாரம் கூட வருது, ஃப்ரிட்ஜில் வச்சா 2 வாரம் வருது. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஹைப்ரிடுமே ஒரு டிஎன்ஏ மிக்சர். அப்படி அந்த பேஸிஸில் தக்காளியில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற தக்காளியில் பார்த்திங்கன்னா அதோட ஹைப்ரிட்டில் டிஎன்ஏவில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதோட டிஎன்ஏ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தக்காளியில் ஃப்ராகோட டிஎன்ஏ மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி மேட்ச் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி உடைய மாட்டேங்குது, கொஞ்சம் லாங் லைஃப் வருது. ஸோ அதான் ரீசன். அண்டு யாரெல்லாம் கோல்டு பார்ட், தட் இஸ் இப்போ அதர் சைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃப்ரீஸாகிற இடத்துலலாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தக்காளியில் அவங்களுக்கு என்ன டிஎன்ஏ மிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிலேருந்து இருக்கிற டிஎன்ஏ. ஸோ தட் அது வந்து கோல்டு பிளேஸஸ்க்கு
தாங்கக்கூடியதாக அந்த தக்காளி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட மெசேஜ். ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எங்கே நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணுன்ட்டு. ஸோ ஹைப்ரிட்டை முக்கால்வாசி தவிர்ப்போம், நம்மளோட நாட்டு காய்கறிகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.